இந்த திருப்பிகை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அன்றைக்கி நைட் என் ஒய்ஃபே என்னோட படம் பார்த்தாங்க. நான் எமோஷனல் ஆனதோட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க. ஏன்னா எனக்கு நான் பிறக்கும்போது ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு, கிராமத்தில் சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு. அந்த ஓடு என்னோடதாக இருந்துச்சு, அந்த நிலம் என்னோடதாக இருந்துச்சு. ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த படத்துக்கு நிச்சயமாக நான் பேசுகிறத விட அவங்க தான் வந்து பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 மணிக்கு அவங்க பயங்கரமாக 3 மணிக்கு அவங்க பயங்கரமாக அழுதாங்கன்ட்டு. அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க வந்து பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தவிர்க்க முடியாது சொல்லலாம், அவங்க வரல. ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு முதல் சொந்த வீடாக போனது, நாங்கள் கல்யாணம் ஆகி போனதும் அவங்க சொந்த வீடு, அவங்க வாழ்ந்த சொந்த வீடு. அது வரைக்கும் அவங்க சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது. நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஏன் ரொம்ப நேரம் பேசணும் சொல்லிடுறேன். முதல்ல நான் அருணுக்காக பேசுனதாக பேசுகிறேன். நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 4-5 வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் திங்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே, இந்த வீட்டில் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீ வரதுனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு பையன் வந்துகிட்டே இருக்கான், வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம வீடு தேடி அடைவோம். அந்த வீட்டுக்கு நான் தான் திங்ஸ் தூக்கிட்டு போவேன். பரியேறும் பெருமாள் கமிட் பண்ணியதுக்கு அப்புறம் கூட, பரியேறும் பெருமாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நான் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சேலம் மாநகரத்தில் நான் வீடு தேடி அடைஞ்சிருக்கேன். திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அடைஞ்சிருக்கேன். அவங்க கூடயே நான் வீடு தேடி கிட்டத்தட்ட 6-7 வீடு மாறிக்கிட்டே இருந்தேன். அப்படி பரியேறும் பெருமாள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் சென்னை வந்து நான் டைரக்ட் ஆனதுக்கப்புறம் வீடு தேடி அடைஞ்சிட்டே இருந்தோம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப எமோஷனல் ஆவாங்க. எவ்வளோ சொந்த வீடு வாங்க சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு சொந்த வீடை பற்றி கவலையே இருந்தது கிடையாது. ஏன்னா நான் ராம்சா கூட இருந்தவன். எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு வந்து சொசைட்டியோட சமூகம் என்னை எப்படி நடத்துது, சமூகம் என்ன இன்ட்ராக்ட் பண்ணுது, எனக்கு வெளி உலகம் தான் தெரு என்னை எப்படி நினைக்குது அப்படின்னு தான் நான் ரொம்ப மைண்ட் செட்டாகவே இருப்பேன். என் வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருந்ததுன்னு நான் யோசிச்சதே கிடையாது. என் வீட்டுக்குள்ளே நான் பயங்கரமாக அது ஃபீலாகவே இருந்தது கிடையாது. என் வீட்டில் நான் வந்து தூங்குவேன், எழுந்து போவேன். அதனால் வீடை பற்றி எனக்கு எந்த கனவுமே இருந்தது கிடையாது. சமூகத்தை பற்றியான கனவு தான் அதிகமாக இருந்தது. ஆனால் என் ஒய்ஃபுக்கு வீடு பற்றியான கனவு அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் அவங்க 3 பெண்கள், அப்பா இல்லை. 3 பெண்களுக்கு ஒரு நிலையான வீடு ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அதனாலே அவங்க வீடு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. பெரியம்மாள் கிட்டான உடனே எதை பற்றி யோசிக்காம ஒரு வீடு வாங்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே கர்ணன் முடிச்சுன்னா அவங்களுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் அந்த வீட்டை தான் இப்போ இருக்கோம். எனக்கு நான் யோசிச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா, நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்கும் போகல, அந்த வீட்டை பற்றி எதையும் யோசிக்கவும் போகல. வீட்டை பார்த்தோம், இது இப்படியாகவும் இது எப்படியாகவும் எதுவுமே யோசிக்கலை. வீட்டை வாங்கி வாழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணும்போது தான் தெரிஞ்சு வீடு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு. எனக்கு அது தெரியவே இல்லை. பட் திருப்பிகை படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கும்போது காரணம் என்னன்னா, இப்போ யோசிச்சுப்பாரு, சத்யநாள் சார் வந்து அப்பா இருக்காரு, அப்பா அவருக்கு தூண் மாதிரி இருக்காரு. ஒருவேளை சத்யநாள் சார் இல்லாமல் எங்கள் அம்மா மட்டும் யோசிச்சுப்பாரு எப்படி இருக்குது இந்த கதை அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா மட்டும் தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு ஒரு கூட்டோட வேல்யூ. சார் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நம்ம இறந்து போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம பிள்ளைங்க விளையாடுவாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம போக உணர்வு இருக்குல்ல. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நானே அவன்கிட்ட ஃபோன் பண்ணி, அருண் நான் வந்து இந்த படத்தை நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன், என் ஒய்ஃப் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்கேன்னு சொல்லி அது மிட் நைட் நான் பேசிகிட்டே இருந்தேன். நிச்சயமாக இந்த படம் நேர்மையான கலைஞர்களால், நேர்மையான டீமால் ரொம்ப எமோஷனலாக, ரொம்ப நெருக்கமாக மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த படம் மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படம், மீடியாக்கள் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஒவ்வொரு சராசரி மனுஷனோட கனவு ஒவ்வொரு சார்ந்ததா விஷயமா இருக்கும். அப்படி ஒரு பெரும் கனவை நம்பி வாழக்கூடிய நிறைய குடும்பங்களை பற்றியான கதை. நிச்சயமாக இந்த படத்தை மக்கள் தியேட்டரில் வந்து ஜூலை 4 ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு மக்களுமே, ஒவ்வொரு மனுஷங்களுமே ஏதோ டூரிஸ்ட் ஃபேமிலி கிட்ட இருக்குது. எனக்கு மெட்ராஸ் மேட்னி ரொம்ப தாமதமாக தான் பார்த்தேன். மெட்ராஸ் மேட்னி வந்து எனக்கு அது எப்படி இன்னும் பெருசாக போக வேண்டிய படம். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப எமோஷனலாக பிடிச்ச அந்த படம். அதை மாதிரி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணுங்க. எனக்கு அது மட்டும் தான் பெரிய ஆசை. ஏன்னா இந்த படம் அத்தனை விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இந்த படம் உண்மையாகவே எடுக்கப்பட்டிருக்கு. அத்தனை பேர் மனசுக்குள்ள இருந்தும் சீரியஸ் பேச முயற்சி பண்ணியிருக்காரு. எவ்ரிக்கும் தேவானி மேம் சொன்னாங்கல்ல, நான் நிஜமாக மேம் படம் பார்த்துட்டு இருக்கும்போதே தேவானி மேம் எந்த பாயிண்ட்ல பேச போவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் பேசவே மாட்டீங்க படத்தில், எந்த இடத்துல நீங்கள் பேச போறீங்கன்னு பார்த்துட்டே போனாங்க. ஒரு 4-5 இடத்துல தான் நீங்கள் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4-5 இடத்துல பேசும்போது பூ பூக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே. நீங்கள் பேசுகிற பாயிண்ட் தான் அந்த வீட்டுக்குள்ள பூ பூக்குது. நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பேசுகிறீங்களோ அந்த இடத்துல தான் அந்த பாட்டோட மியூசிக்கே மாறுது. அந்த நீங்கள் பேசுனோட மியூசிக் மாறிடுது. நான் பார்த்த விஷயம்ல நீங்கள் பேசுகிற தொழில அந்த இடம் மாறிடுது. ஒரு சித்தார்த் சாரோட ஆக்டிங், நான் சொன்னேன் சித்தார்த் சாரை வந்து இந்த படம்
கதை தெரியும் போது நான் சொன்னேன், சித்தார்த் சார் வந்து ஜீனியஸ் இல்லை, அவருக்கு இங்கிலீஷ் தெரியல, அவரை வந்து இதெல்லாம் ஒத்துக்குவாங்களா, ஒரு மிடில் கிளாஸ் பையனாக ஒத்துக்குவாங்களான்னு கேட்டேன். சார் நம்ப வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு இன்டர்வியூல போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டே இருந்தேன். நேரம் ஆக 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 நீங்கள் வீடுகள், அதாவது என்ன சொல்றது, இது வரைக்கும் நுழையாத வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட ஆக்டிங்கும் உங்களோட சென்சிபிளும் இந்த கதையோட நேர்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஏதோ வகையில் அதை தென்பட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் பயந்தேன், ஓப்பனாக சொல்லணும்னா இது எப்படி இந்த இந்த வீட்டுக்குள்ளே எப்படி சித்தார்த் செட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது நீங்கள் தெருவில் அலையும் போது, உட்காரும்போது, அப்பாவை பார்க்காம குனிஞ்சிக்கிட்டு நடந்து வரும்போது அப்போ தான் புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா எனக்கு அப்படி கிடையவே கிடையாது லைஃபு. நான் ரொம்ப நிமிர்ந்து அலைஞ்ச பையன், ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே வேற மாதிரி இருப்பேன். வீட்டுக்குள்ளே வாழ்கிற அந்த மிடில் கிளாஸ் பசங்களோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதை இப்போ இந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட் டைமாக லைவாக பார்க்குறேன். எனக்கு அப்படி இருந்ததே கிடையாது. எங்கள் வீடு திறந்தே கிடக்கும், வாசலும் கிடையாது, முன்பக்கம் கிடையாது, பின்பக்கம் கிடையாது. இப்படி அடைப்பட்ட வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு சீன் போதும் சார். அந்த அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசுகிற ஒரு சீன் போதும் எனக்கு. அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்னைய. ஏன்னா ராம் சார் நானும் நிறைய ஓனர்கிட்ட அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம். தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்போம், பில்டிங் தூக்கிட்டு பாட்டு சத்தமாக வந்துச்சுன்னா மணல் காலும் கதவு தட்டிடுவாங்க. உங்கள் பாட்டு போடுறதுக்குலாம் நாங்கள் வீட்டை காலி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. அவர் செல்லாம் மூட பயங்கரமாகி சித்தார்த்து பாட்டு போடுறான்னு சொல்லிட்டு பெருசாக போட்டுவிட்டு சவுண்ட் வச்சு விட்டுருவாரு. மறுநாள் காலையில் வந்து வீட்டை காலி பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ திங்ஸை தூக்கிட்டு வேற வீட்டுக்கு போவோம்.